அன்பு நெஞ்சங்களே, த டிசிப்ளின் ஆஃப் பெர்செப்ஷன், புலனறிவு ஒழுக்கம் எண் 104. அன்பயஸ்ட் தாட்ஸ், பாரபட்சமில்லா எண்ணங்கள். எது முக்கியமோ அதில் வல்லவராக ஆதல். பிகமிங் an expert in what matters. என்னை நம்புங்கள், உங்கள் சொந்த வாழ்க்கையின் இருப்பு நிலை குறித்து உருவாக்குவது தானிய சந்தையின் இருப்பு நிலை குறிப்பை உருவாக்குவதை விட சிறந்தது. என்னை நம்புங்கள், உங்கள் சொந்த வாழ்க்கையின் இருப்பு நிலை குறிப்பை உருவாக்குவது தானிய சந்தையின் இருப்பு நிலை குறிப்பை உருவாக்குவதை விட சிறந்தது என்கிறார் செனிகா ஆன் த பிரெவிட்டி ஆஃப் லைஃப் என்ற நூலில். பின்வரும் விஷயங்கள் சிலர் வல்லுநராக இருக்கின்றனர்: சாகச விளையாட்டுகள், பிரபலங்களை பற்றிய துணுக்கு செய்திகள், பொருள் சந்தைகள், 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மத குருமார்களின் சுகாதார பழக்க வழக்கங்கள். நமக்கு எந்த வேலைக்கு ஊதியம் கொடுக்கப்படுகிறதோ அந்த வேலையில் நம்மால் சிறப்புற முடியும், அல்லது பணத்திற்காக பண்டமாற்று செய்யத்தக்க பொழுதுபோக்குகளில் ஏதேனும் ஒன்று நமக்கு இருக்கக்கூடும். இருப்பினும் நம்முடைய சொந்த வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் மற்றும் போக்குகள் நமக்கு ஒரு மர்மமாக இருக்கக்கூடும். செனேகா இந்த முக்கியமான நினைவூட்டுதலை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரோமின் தானிய களஞ்சியத்திற்கு பொறுப்பு வகிக்க தன்னுடைய மாமனாருக்கு எழுதி கொண்டிருந்தார். ஏதோ அரசியல் நோக்கங்களுக்காக அவர் அப்பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அதனால் என்ன, குடியா மூழ்கி போய்விடும். இப்போது உங்கள் ஆற்றலை உங்கள் அக வாழ்க்கையின் மீது செலுத்துங்கள் என்று செனேகா அவரிடம் கூறினார். இப்பூமியில் உங்கள் வாழ்க்கை முடிவடையும் நேரத்தில் எந்த நிபுணத்துவம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும்? பிறப்பு மற்றும் இறப்பு குறித்த உங்கள் புரிதலா, அல்லது உங்கள் மனம் கவர்ந்த திரை நட்சத்திரங்களின் வாழ்க்கையை பற்றிய தகவல்களா? உங்கள் குழந்தைகளுக்கு எது மிகவும் உதவிகரமாக இருக்கும்? மகிழ்ச்சி மற்றும் வாழ்வின் அர்த்தம் குறித்த உங்கள் உள்நோக்கா, அல்லது 30 ஆண்டுகளாக நீங்கள் தினமும் தொலைக்காட்சியில் பார்த்து வந்த முக்கியமான அரசியல் செய்திகளா?